தமிழர் குடி உறவுகளே, இன்றோடு திருச்சி கிழக்கு சட்டமன்ற தேர்தலில் இறுதி கட்ட பிரச்சாரத்தை முடித்துவிட்டோம். இப்போது என்ன நடக்கிறது, என்ன சீர்திருத்தம் நடக்கிறதுங்க என்பதுதான் என் கேள்வி. இங்க பாத்தீங்கன்னா தேர்தல் வேலை பணி செய்வர் ஊழியர்கள் அனைவருமே தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் என்பதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சாதாரண நடுத்தர மக்களோ கீழ்த்தட்டு மக்களோ எலெக்ஷன்ல நிற்க முடியாது. அந்த அளவுக்கு சட்டத்தை நெருக்கியிருக்காங்க. கட்சிக்காரன் தான் நிற்க முடியும். இது 2வது சீர்திருத்தம். இப்போ நாங்கள் எங்கள் கொள்கையை விளக்கி எல்லா அந்த தொகுதிக்கு உட்பட்ட எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்து விட்டோம். இப்போது இந்த திமுக அதிமுக ஆகிய இரு கட்சிகளுமே 1500 2000 கொடுத்து என் மக்களை மனமாற்றம் செய்கிறாங்க. அவங்களும் போய் வாங்கிட்டாங்க. இப்படி இருந்தால் என்னையா கிடைக்கும்? எந்த அரசாங்க நியாயமாக நடக்கும்? எந்த மந்திரி ஊழல் இல்லாமல் இருப்பான்? ஊழலை உருவாக்குறதே என் மக்கள் தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக இப்போ 2000 3000 4000 வாங்கிட்டு நீங்கள் ஓட்டு போடுறீங்க. அடுத்த மாதம் நீங்கள் சந்திக்க போகும் முதல் பிரச்சனை என்ன தெரியுமா? கரண்ட் பில்லு வரி ஏற்றுவார்கள். கரண்ட் பில்லு கட்டாயம் ஏற்றுவார்கள். இன்னைக்கு 2000 கட்டினா அடுத்த மாதத்துல நீ 3000 கட்டணும். அதில் அவங்க ஊழல் பண்ணி எடுத்துருவாங்க. உங்கள் கொடுக்குற பணத்தை ஊழல் பண்ணி எடுத்துருவாங்க பல மடங்கு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு தண்ணீர் வரி, வீட்டு வரி, சொத்து வரி, ஜிஎஸ்டி வரி. ஜிஎஸ்டி சென்ட்ரலுக்கு போயிடாதீங்க, ஸ்டேட்லயும் ஒரு ஜிஎஸ்டி வரி இருக்கு. பொருட்களுக்கு போடுற வரியை அதிகப்படுத்துவாங்க. பால் விலை உயர்வு, குறிப்பா மளிகை ஜாமான் விலை உயர்வு, இப்படி எல்லா வரியும் உங்க மேல திணிப்பாங்க. நீங்க முழு பிதுங்கி வெளியே வர போறீங்க. ஏண்டா இந்த 2000 3000 வாங்கினு கழுவி ஊத்துவீங்க. கழுவி ஊத்தி என்ன பண்றது? இப்ப நீங்க எல்லாம் விலை போயிட்டீங்க, என்ன செய்ய? மக்களே சிந்தியுங்கள். சீர்திருத்தம் தேவை நாட்டுக்கு. மக்களோட சீர்திருத்தம் இல்லாம ஒன்றும் பண்ண முடியாது என்பதை புரிந்து கொண்டு வாக்களியுங்கள். நன்றி, வணக்கம்.